பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்களேன், ஆண்டவரை பற்றி ஒரு அருமையான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை வீதிகளிலே யாருமே கேட்பதில்லையாம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்த சாட்சி எப்படி இருக்கிறது? ஆண்டவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார் என்று சொல்லி வசனம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அவர் அடிக்கப்படும்படி அழைத்து செல்லும் பொழுது அவரை நிந்தித்து, அவருடைய தலையிலே குட்டி, அவரை துப்பி, அவரை தூஷணமான வார்த்தைகளினால் அதிகமாக பேசினாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய வாசிக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் அவங்கள எதிர்த்தோ இல்லை மறுத்தோ பேசி நம்ம வாசிக்கிறோமா? இல்லை, அவர் பேசவே இல்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அவர்களுக்கு பின்னே சென்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்களேன், அவர் வாக்குவாதம் செய்யாதவர் என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது, அவர் அதை செய்தும் காட்டியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், நம்மளை குறித்து ஏதோ ஒரு வார்த்தைகள் யாரோ ஒருத்தங்க, நம்ம நேசிக்கிறவங்களோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை யாரோ ஒருத்தங்க மூலமாக கேட்கப்பட்ட ஒரு வார்த்தையை, அந்த வார்த்தை நம்மளை எவ்வளோ காயப்படுத்தி நம்மளை எவ்வளோ வாக்குவாதம் பண்ண வைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நிரூபிக்கிறதுக்காக எத்தனை பேர் இடத்துல போய் சொல்கிறோம், என்னை இப்படி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லி எத்தனை இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நேர்லையோ ஒரு பிரச்சனைன்னு வந்து நம்மளை ஒருத்தங்க ஏசும்போதோ பேசும்போதோ உடனே நம்ம வார்த்தை தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சத்தம் வீதிகளில் கேட்குதா? அநேகம் கிறிஸ்தவர்களுடைய சாட்சிகள் வெளியே, இவ ரொம்ப பேசுவா அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். இவ வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். தண்ணி பிடிக்கிற போகிற இடத்துல, கடைக்கு போகிற இடங்களில், வேலைக்கு போகிற இடங்களில், எல்லா இடங்களிலையும் நம்முடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆண்டவருடைய சத்தத்தை யாருமே வீதிகளில் கேட்டதில்லையாம். நம்முடைய சத்தம் நம்ம எப்படி பேசுகிறோம்? மற்றவங்கள பரியாசம் பண்ணி பேசிக்கிறோமா? வேலை ஸ்தலங்களில் இல்லை குடும்பத்தில் ஒரு 4 பேர் சேர்ந்தோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்தோம் அப்படின்னா யாரை பற்றி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம்? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நன்மைக்கு எதுவானதாக இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் நன்மைக்கு எதுவானதாக மட்டும்தான் இருக்கணும். 4 பேர் சேர்ந்த உடனே சந்தோஷமாக என்ன காரியங்களெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்? வேறு இல்லாத ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம கூடவே இருக்கிற இன்னொருத்தரை பற்றி பரியாசம் பண்ணி பேசுகிறோம், கிண்டல் பண்ணுறோம். அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு சிரிப்பு. நம்முடைய சத்தம், நம்மளிடத்துலேருந்து வெளியே வருகிற சத்தம் எப்பேற்பட்ட சத்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு விசை நம்மை ஆராய்ந்து நிதானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய சத்தத்தை வீதிகளில் கேட்கவே முடியாது. அமைதலாக இருப்பாங்க. ஸ்திரீயானவள் அமைதலோடு இருந்து கற்றுக்கொள்ள கடவுள் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. பாருங்களேன், அமைதலோடு இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அமைதலோடு இருந்த மேக்சிமமாக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அதிகமாக பேசாமல் இருந்தாலே அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிரும். பேச தான் அந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாக்குவாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குவாதம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற இந்த காரியத்தை நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கு தான் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நம்ம உடனே சொல்லலாம், என்னை இப்படிலாம் பேசினா நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என்னை இந்த அளவுக்கு பேசிட்டாங்க, துப்புனாங்க ஆண்டவரை. அவர் மேலே காரி துப்புனாங்க. நம்மளை யாரும் அந்தளவுக்கு செய்யலாம். அப்போ அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் கஷ்டத்தில் கூட ஆண்டவர் பேசாது இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் நமக்கு வருகிற சின்ன சின்ன கஷ்டங்கள்லையும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவரை போலவே வாழ்வுமையானால் நாமும் அவரை போல இருப்போம். அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாமும் செய்வோம். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். நம்மக்கிட்ட விரும்புகிற காரியம் அதுதான். அதை செய்வோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்பி காத்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.